வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கு கடையில் வாங்கின மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கேக் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்ஸ்லாம் எடுக்கலை, ஒரு ஜூஸ் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் 3/4 கப்பு பட்டர் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஒரு 2 டீஸ்பூன் தயிர், அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்டிருந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி க்ரீமியாக கிடைக்கும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இது எல்லாமே நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கேன், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்க அதே கப்பில் 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட கேக் மோல்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி இந்த ஹார்ட் ஷேப் மோல்டில் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். சைடில் அடியில் எல்லாமே நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டர் ஷீட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி போட்டால் நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். இப்போது பேக்கிங்க்கு டின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் கிடைக்கும். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துடணும். நான் இன்றைக்கி நட்ஸ் எதுவும் சேர்க்கலை, வெறும் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் போட்டு செய்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் பேட்டர் கட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மேலே தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகுது. இப்போ இந்த பேட்டரை கேக் மோல்டுக்கு மாற்றிடலாம். நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேக் மோல்டில் இந்த மாவை அப்படியே சேர்த்துடணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது மடிப்பு மடிப்பாக விழுகுது இல்லையா, இப்படி இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ரொம்ப கட்டியாவோ ரொம்ப தண்ணியாவோ இருந்தால் கேக் கரெக்டான பதத்தில் கிடைக்காது. பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கணும் 2 தடவை. ஏர் பபிள்ஸ் இருந்தால் நம்மளோட கேக் களி மாதிரி ஆயிடும். அதனால் இப்படி டேப் பண்ணோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். இப்போ கேக் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி தூவிக்கலாம். நம்ம பேட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் மோல்டை ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேனில் டச் ஆகாமல் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக் நான் பாதி அளவு தான் சேர்த்துருந்தேன். இப்போ எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஓரங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், ஓரங்கள் எதுவுமே ஒட்டவே இல்லை. நடுவில் பாருங்கள் லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணால் போதும், நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கணும்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சு கேக் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வந்து விழுந்துடும். ஓரங்கள் எடுத்து கூட விட வேண்டியதில்லை. பாருங்கள், நம்ம கேக் மோடில் கொஞ்சம் கூட ஒட்டலை. கேக் ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு. பாருங்கள், அடியில் சைடில் எல்லா பக்கமுமே நம்மளுக்கு கருகவே இல்லை. நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கேக்கு. இது வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக தான் செஞ்சேன். அதனால் நான் கட் பண்ணதை காமிக்கலை. கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.